நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்கீங்க, எமர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறீங்க, அந்த ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டில் இல்லாமல் இருக்குது. இதனால் நீங்கள் கேஷ்லெஸ் பண்ண முடியாது. இதுக்காக பயந்துக்காதீங்க. உங்கள் கிளைமை ரீஇம்பர்ஸ்மெண்ட் மெத்தடில் நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். நீங்கள் அட்மிட் ஆன 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியோட டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி நீங்கள் அட்மிட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணிடுங்க. இது கம்பல்சரி. நீங்கள் இன்டிமேஷன் கொடுத்ததுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாதுங்க. நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகும்போது இன்சூரன்ஸ் கம்பெனியோட கிளைம் ஃபார்ம் பார்ட் பியை ஹாஸ்பிட்டல்லையே ஃபில் பண்ணி சீல் வச்சு தருவாங்க. ரெண்டாவது, உங்களோட டிஸ்சார்ஜ் சம்மரி, பில் சம்மரி, டீடைல்டு பில் ப்ளஸ் நீங்கள் எடுத்த எல்லா ரிப்போர்ட்ஸோட ஒரிஜினல் காப்பி, எக்ஸ்ரேஸ், ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ், பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ், இது எல்லாத்தோட ஒரிஜினல் காப்பி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேமெண்ட் ரெசிப்ட்ஸ், நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அட்வான்ஸ் பே பண்ணது இல்லை ஃபைனல் பில் பே பண்ணோட பேமெண்ட் ரெசிப்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதை எல்லா ஒரிஜினலையும் உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிற ஏஜென்சியோ அல்லது டேரெக்டாக பிரான்ச்லையோ நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா 15 to 20 டேஸில் உங்கள் கிளைம் செட்டில் ஆயிடும். என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறத கேப்ஷனில் போட்டிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.